வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோட மொறு வெள்ளை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ வந்து புழுங்கல் அரிசி இருக்குது இல்லைங்களா? ஸோ புழுங்கல் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்படி மாவு நம்ம புழுங்கல் அரிசி கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான வரமிளகா. ஸோ நாங்கள் வந்து ஒரு 12 வரமிளகா போட்டிருக்கோம். உங்களோட தேவைக்கேற்று போட்டுக்கோங்க. 2 படி அரிசிக்கு 12 வரமிளகா போட்டாச்சு. ஸோ இதை நல்லா அரைக்கணும். எப்படி ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்தில் அரைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 250 கிராம் வந்து பொட்டுக்கடலை மாவு. இப்போ ஆட் பண்ணது வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை நல்லா வந்து மிக்சியில் போட்டு பவுடராக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சலித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நந்தி கடல மாவு இருக்குது இல்லைங்களா? நாங்கள் நந்தி கடல மாவு ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கடல மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கடல மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம். ஸோ 1/2 கிலோ பாக்கெட்டில் 400 கிராம் போட்டு மீதி 100 கிராம் வச்சாச்சு. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளு. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். இந்த எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கழுவிட்டு ஸோ மண் கல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஓமமும் அதே மாதிரி முன்னாடியே கழுவிட்டு எதாவது குப்பை கல் மண் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கழுவிடணும். அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் மண் இருந்தது அப்படின்னா முறுக்கு சாப்பிடும்போது நமக்கு நரன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் எவ்வளோ அப்படின்னா 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா 100 கிராமே இதுக்கு போதுமான அளவு. 2 படி அரிசிக்கு 2 கிலோ அரிசிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா உடஞ்சி போயிடும். ஸோ வெண்ணெய் ஆட் பண்ணல அப்படின்னா முறுக்கு வந்து நமக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, முறுமுறுன்னு இருக்காது. கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். வெண்ணெய் ஆட் பண்ணும்போது நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மாவு கலந்து விட்டுக்கணும். ஸோ இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் கொதிச்சதும் முறுக்கு பிடியில் போட்டு முறுக்கு அச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளை வெள்ளையர்னு நமக்கு முறுக்கு வந்து செவந்து போய் நல்லா கருப்பு கலரில் ஆகாது, ப்ரௌன் கலர் ஆகாது. இது வந்து வெள்ளை வெள்ளையர்னே இருக்கும். முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடவும் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிறோம். முறுக்கு பிழிஞ்சிட்டு ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன கலரில் இருக்குன்னு. ஸோ இது வந்து நல்லா வெள்ளை வெள்ளையன்னு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.